இதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து எவனா ஒரு வேலை சொல்லட்டும், நான் ஏன் எடுபிடி வேலை பார்க்கணும், என்னாலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு முடிவை பார்வதி எடுத்திருக்காங்க. ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்ததா ஒயில்ட் கார்டில் எத்தனை பேர் வரப்போறாங்கன்ற மாதிரி சில பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. அதோட கவுண்ட் தான் தெரிஞ்சிருக்கே தவிர்த்து இன்னும் யார் யாருன்ற அப்டேட் வரல. அதை பத்தின ஒரு சில கிளாரிபிகேஷன் கொடுத்துடலாம். அடுத்து ஒயில்ட் கார்டை பத்தி வீட்டுக்குள்ள நடக்கிற எக்ஸ்பெக்டேஷன் சில சம்பவங்களும் இருக்கிறது. அடுத்து கேப்டன்சி டாஸ்க்ல சில பல குழப்பங்களும் சில பேருக்கு இருக்கு. அதையும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபரும் மறக்காம லைக் பண்ணிருங்க. ஸோ பல பேர் நான் சொல்றேன் அப்பயும் போடாம இருக்கீங்க, போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் சுபிக்ஷாவும் பார்வதியும் தான் சூப்பர் டீலக்ஸோட கிளீனிங் ஹவுஸ்மேட்ஸ். அங்க இருக்கிற வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் அவங்க தான். இதுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் அவங்க வந்து அந்த ஸ்பான்சர் டாஸ்கை முடிச்சுட்டு வந்தாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா வியானாவை கூப்பிட்டு வேலைக்கு கூப்பிடுறாங்க. வியானா வேலைக்கு கூப்பிட்டப்ப வியானா என்னால இப்ப பண்ண முடியாது, நான் ஏன் பண்றேன், இப்ப என்னால முடியாதுன்ற மாதிரி வியானா சொல்லிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், என்னால பண்ண முடியாதுன்ற மாதிரி வியானா சொல்லிட்டாங்க. இதை எடுத்துன்னு வந்து கேப்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் நடக்குது. ஒரு பக்கம் எஃப்ஜே ஆதிரையெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வியானா கிட்ட கேப்டன் கிட்ட வியானா என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் வந்த ஒரு டைம் அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்கன்றதால என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. நான் அவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 5 நிமிஷமா வெயிட் பண்ணி எனக்கு வேலை கொடுக்காம போனது அவங்களோட தப்பு, இது ஏன் தப்பு கிடையாதுன்ற மாதிரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அட்ரஸ் பண்ணிடுறாங்க. நியாயமா தானே இருக்கு. ஸோ அதுல ஆதிரை, அப்புறம் எஃப்ஜே மற்றும் சபரி அவங்க 3 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்ததுல, அதனாலதான் வெளியே போன்னு சொன்னாங்க. அப்ப அவங்க வந்த ஒர்க்கரா வந்து வேலை செய்ய வந்தவங்கள நீங்க தான் வெளியே அமைச்சிருக்கீங்களே தவிர்த்து அவங்களா வெளியே போல இல்லையா? இதை சொன்னோன்னே நியாயமான ஒரு ஆன்சர் தான்ப்பா சொல்லிடுவாங்க. நீங்க ஏன்ப்பா அப்படி பண்றேன்ற மாதிரி கனி கேட்கறாங்க. இல்ல சரி இப்ப வந்து பண்ண சொல்லுங்க போது, இப்ப என்னால பண்ண முடியாது, நான் நாளைக்கு வேணா பண்ணிக்கிறேன், ஆள் இல்ல நாளைக்கு வேணா பண்ணிக்கிறேன்ற மாதிரி வியானா நாளைக்கு பண்றேன்னு மாத்திக்கினாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வியானாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக துஷார் போயிட்டு அவரு வெஷல் வாஷிங்ல இருந்த துஷார் வந்து ஃப்ளோருக்கு வந்துட்டாரு. அரோரா போயிட்டு வெஷல் வாஷிங் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் நடந்திருக்கு. ஸோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த பொசிஷனை ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த சாயந்தர டைம்ல துஷார் நாட் அவைலபிள் அப்படின்ற சுச்சுவேஷனால இந்த முடிவு எடுக்கப்பட்டுரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க வியானா பிளானிங், நாளைக்கு பார்வதி வந்துருவாங்க, பார்வதி கூட சேர்ந்து வேலை பார்த்துக்கலான்ற மாதிரி பார்வதி கிட்ட பேசலான்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்து டைரக்டா வந்து கேப்டன் கிட்ட அட்ரஸ் பண்ணிட்டாங்க. சரி கேப்டன் கிட்ட அட்ரஸ் பண்ணா ஓகே, சரி நீ போய் அங்க போய் கேட்டு வாண்டாமா அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்ல, வியானா போய் ஜெயில கேட்கறாங்க பார்வதி கிட்ட. இதெல்லாம் தாங்க நடந்துச்சு, நீங்க நாளைக்கு வருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னும் போது பார்வதி, நான்லாம் ஏமா வரணும், நான்லாம் வர முடியாது, என்னால் ஜெயிலுக்கு அமுச்சு விட்டுருக்கான், இதெல்லாம் பண்ணி விட்டுருக்கானுங்க, அவனுக்கு வந்து நான் வேலை செய்யணுமா, என்னாலாம் வேலை செய்ய முடியாது, வரவும் முடியாது, போய் சொல்லிருப்போ, நான் வேணா பாத்ரூம் கிளீனிங் நான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்டுக்கு பண்ணிக்கிறேன், சூப்பர் டீலக்ஸ்லாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஓப்பனா சொல்லி விட்டுறாங்க. நான்லாம் வரமாட்டேன், நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோடனே டேரக்டா எடுத்துட்டு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றாங்க. அக்கா நான் மட்டும் எப்படிக்கா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வியானா வந்து கனிக்கிட்ட சொல்றாங்க கேப்டன் கிட்ட. அது என்னன்னு தெரியல, நாளைக்கு நம்ம பேசிதான் முடிவு எடுக்க முடியும், இப்படி எதுவுமே பண்ண முடியாது, ஒரு ஆளா பண்ண முடியாது நீ சொல்ற, பட் அவங்க பண்ணியே ஆகணும்ன்றாங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு பேசி ஒரு முடிவு எடுத்துக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அங்க வியானா ஒரு பக்கம் மாட்டிக்கினாங்க. பார்வதி இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கெல்லாம் நான் வேலை செய்ய போக மாட்டேன், ரூல் புக்ல போட்டிருக்கா, அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்ம செய்யணும் எழுதணும்னு போட்டிருக்கா, இது என்னோட தனிப்பட்ட விருப்பம் உரிமை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவங்கலாம் கேட்கறதில்ல. இந்த ஆதிரியோட மூஞ்ச பார்த்துக்கிட்டு ஆதிரி சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க பாட்டு ஏவுவாங்களாம், நம்ம போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண மாட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது, போங்கடா. இது ஒட்டுமொத்த வீடே எதிர்த்தாலும் சரி, கமருதை நீயே எதிர்த்தாலும் சரி, இந்த முடிவுல இருந்து நாம வர போறதில்ல, இதே முடிவோட தான் நான் இருக்க போறேன்ற மாதிரி உறுதியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டோட வேலை பாத்ரூம் கிளீனிங்கோ அது நான் இருக்கிற ஏரியா நான் பண்ணிக்கிறேன், சூப்பர் டீலக்ஸ்க்கெல்லாம் போய் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல மாட்டினது யாருன்னா வியானா மாட்டிட்டாங்க, பார்வதி அழகா இதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. பட் இதன் மூலியமா நாளைக்கு பிரச்சனை வருமான்றது, நாளைக்கு வந்து ஒரு ரெஸ்ட் டே தான், ஆனா அதுலயும் ஒரு சம்பவம் நடக்கும் போல இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சு. இது ஒரு பக்கம். அடுத்ததாக நிறைய கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க ஒயில்ட் கார்டு வராங்களா எத்தனை பேருன்றது கேட்டீங்கன்னா, ஒயில்ட் கார்டு வராங்க. எப்போ வராங்கன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு தான் ஷூட்டிங் எடுக்கப்படும், சண்டே எபிசோடும் சரி ஞாயிற்றுக்கிழமை எபிசோடும் சரி. சண்டே எபிசோட்ல ஒயில்ட் கார்டு வரமாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல தான் ஒயில்ட் கார்டு வருவாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5 to 6 பேர் வரதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரிகிறது. ஸோ நீங்க சீசன் 7 எடுத்தாலும் சரி, சீசன் 8 எடுத்தாலும் சரி, ஸோ ஒரு 4 இல்ல 5 அதுதான் மேக்சிமம் வந்திருக்காங்க. தெலுங்குலையுமே அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆயிருக்கு, 4 to 6, 5 to 6. இந்த வாட்டியும் 5 to 6 வரும். அதுல ஒரு கப்புள்ஸ் வர போறாங்க, ஒரு ரியல் டைம் கப்புள்ஸ், உள்ள இருக்கிற கப்புள்ஸே நம்ம பார்க்க முடியல, அவனுங்கெல்லாம் ஃபேக்கா இருக்கானுங்க, ஒரிஜினல் கப்புள்ஸே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கிறதா தகவல். அதுவும் அவர் வந்து பிரஜனா இருப்பாருன்ற மாதிரி சோசியல் மீடியாலாம் பரவிட்டு இருக்கு. பிரஜன் அவருடைய பேருமே நான் சொல்லிடுறேன், பிரஜன் சாண்ட்ரா அவங்களுடைய பேர். ஓகே,
இது அதை தாண்டி மிச்ச 4 பேர் யாரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேண்டிடேட் உள்ள வந்தா டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா தெரியுது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க யாருமே அந்த அளவுக்கு ஒரு பாப்புலாரிட்டி கெயின் பண்ணல, மக்களோட ஆதரவை பெருக்கவில்லை அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ உள்ள வெளியே இருந்து ஒருத்தன் உள்ள போறவன் சீசன் 7 மாதிரி அர்ச்சனா எப்படி டைட்டில் வின் பண்ணாங்களோ உள்ள போயிட்டு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ், மக்கள் கேட்க நினைக்கிற கேள்விகள் விஜிஎஸ் கூட கேட்க மாட்டாரு, நான் போய் கேட்குற மக்கள் சார்பான்னு கேட்டு அங்கிருந்து கேமை பீக் பண்ணாங்கன்னா வேற மாதிரி கூட்டம் கூடும். அவர் பண்றாரான்றதை பார்ப்போம், யாரா இருக்கும் அந்த நபர் அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது கேப்டன்சி டாஸ்க்ல உங்களுக்கு சில பல குழப்பங்கள் இருக்கும். கேப்டன்சி கண்டென்ட் யாரு, ஒரு பக்கம் கனி 1, 2வது யாரு விக்ரம், 3வது பிரவீன்ராஜ். இந்த 3 பேரா. இதுல பிரவீன்ராஜ் ஆல்ரெடி வந்து சூப்பர் டீலக்ஸோட ஒரு மெம்பரா மாறலாம் அந்த டாஸ்க்ல ஜெயிச்சிருக்காரு. இதுல கன்ஃபியூஷன் வந்துச்சு அந்த நாமினேஷன் அப்ப. பிக் பாஸ் என்ன சொல்றாரு, பிரவீனை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு எல்லாரும் கேள்வி கேட்டப்ப பிரவீன்ராஜையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டார். இப்போ பிரவீன்ராஜையும் சொல்லலாம் அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம் பிரவீன்ராஜ் இப்ப கேப்டன்சி கண்டென்டராகவும் மாறிட்டாரு, சூப்பர் டீலக்ஸோட கண்டென்டராகவும் இருக்காரு, அதுல ஒரு மெம்பரா மாறியாச்சு. இப்போ ஒருவேளை இந்த கேப்டன்சி டாஸ்க்ல பிரவீன்ராஜ் இந்த கேப்டன்சி டாஸ்க்ல எழுந்து ஜெயிச்சுட்டாரு அப்படின்றத வச்சீங்கன்னா அவர் பிக் பாஸ் வீட்டுல ஒட்டுமொத்த வீட்டோட கேப்டன், சூப்பர் டீலக்ஸ்க்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, இது ஒரு ஆப்ஷன். அப்போ கேப்டனும் அவர்கிட்ட தான் இருக்கு, ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்கு, கேப்டன் ஆனாலும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், அது ஒண்ணுமே வேஸ்ட் தான். இப்போ இன்னொரு பவர் இருக்குல்ல, சூப்பர் டீலக்ஸ்க்கு போற வேண்டிய ஒரு பவர் இருக்கு இல்லையா, அந்த பவர் யாருக்கு போகும், அது எப்படி போகும்ன்றதுதான் இங்க கேள்வியே. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது மக்களே. இது 2 ஆப்ஷனை பிக் பாஸ் டீம் வேற மாதிரி பயன்படுத்துவாங்களான்ற மாதிரி தோணுது. என்னன்னா, நம்பர் 1, இப்போ இவர் கேப்டன் ஆயிட்டாருன்னா இவர்கிட்ட அந்த பவர் இருக்குல்ல, இந்த பவரை இவர் வேற யாருக்காவது யூஸ் பண்ணலாம். ஸோ பிரவீன்ராஜ் கிட்டே அந்த பவரை கொடுத்துருவாங்க, நீங்க வேற யாரை அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுல ஒரு கேம் பிளே பண்ணி அவரை ஒரு பக்கம் அனுப்ப வைக்கலாம். இது மொதல் ஆப்ஷன். இல்ல ஆப்ஷன் நம்பர் 2 என்னன்னா, கேப்டன்சில இவர் ஜெயிச்சுட்டாருன்னா அடுத்து இவர்கிட்ட இருந்து அந்த காயினுக்கு அப்புறம், ஸோ இவர்கிட்ட 18 காயின் இருந்தா 2வது யாருக்கிட்ட காயின் இருக்கும்னு பாத்தீங்கன்னா கனி. ஸோ அந்த 2வது காயின் கனி கிட்ட இருந்தேன்னா கனி அப்படியே மாத்தி சூப்பர் டீலக்ஸ் போயிருங்க கனி அப்படின்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸுக்கு கனி அமுச்சு விட்டு அவங்க அப்படியே தன்னுடைய குடும்பத்தினருடன் போய் சேர்ந்து விடுவார்கள் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸில். இதுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்கும். பிக் பாஸ் டீம் இதையும் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்க. இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது 2 தான், வேற எதுவுமே இல்லை. இல்லைன்னா 3வது ஆப்ஷன் அந்த பாசியை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் கேப்டன் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் சூப்பர் டீலக்ஸ் போறாரு, அந்த பவரை யூஸ் பண்ணுப்பாரு. சிம்பிள் ஆப்ஷன் இதுதான். இதுல இன்னொரு விஷயம் சுபிக்ஷாவுக்கு சாதகமாக கூட நடக்கலாம். ஒருவேளை இந்த வாரம் கனியே திரும்ப கேப்டன் ஆயிட்டாங்கன்னு வச்சுங்க, சுபிக்ஷா கனிக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி சுபிக்ஷா கனிக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்ன்ற மாதிரி ஒரு செக்மேட் வச்சிருந்தாங்கல்ல, இப்போ அவங்க கேப்டன் ஆயிட்டாங்கன்னா சுபிக்ஷா அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். எஸ்கேப் ஆயிட்டு வேற யாருக்காவது கொடுத்துட்டு போகலாம், கனி பக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எய்தர் விக்கல்ஸ் விக்ரமும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வியானாகும் கொடுத்து அதை பயங்கரமா பயன்படுத்தியும் எடுத்துட்டு போயிடலாம். அதெல்லாம் பயன்படுத்துறாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த லைவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.